முதல் பிறந்த நாள், முதல் சம்பளம், முதல் வீடு, முதல் கார், முதல் பிரசங்கம் போல வேதத்தில் முதலாவதாக அமைந்திருக்கும் ஆதியாகமம் புஸ்தகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நாம் இந்த வீடியோவில் ஆதியாகமம் புஸ்தகத்தின் முன்னுரை, நூலாசிரியர், பெறுநர், எழுதப்பட்ட காலம் மற்றும் சூழ்நிலை, நோக்கம், முக்கிய வசனம், கருப்பொருள், மையக்கருத்து, சிறப்பு அம்சங்கள் மற்றும் பொருட்சுருக்கம் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணப்போகின்றோம். நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய பிளேலிஸ்ட் பக்கத்தில் இருக்கிற வேத ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்டில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்து பல சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தின் முன்னுரை பற்றி காணலாம். 66 புத்தகங்களை கொண்ட நம்முடைய வேதாகமத்தில் முதல் புத்தகமாகவும் முக்கிய புத்தகமாகவும் இருப்பது ஆதியாகமம் ஆகும். இது தோரா என்று அழைக்கப்படும் 5 ஆகமங்களை கொண்ட நீதி தொகுப்பில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. எபிரேய மொழியில் ஆதியாகமம் புஸ்தகத்தை ஆதியிலே என்று அர்த்தம் கொள்ளும் பெரேஷித் என்று சொல்கின்றனர். கிரேக்க மொழியில் தொடக்கம் என்பதற்கான சொல் ஜெனிசியோஸ் என்பதாகும். இதை கொண்டே ஆங்கில வேதாகமத்தில் முதல் புத்தகம் தி புக் ஆஃப் ஜெனிசிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இவ்வுலகத்தில் தேவனுடைய படைப்புகள், மனித இனத்தின் தோற்றம் மற்றும் வீழ்ச்சி, பண்டைய கால தலைமுறைகளின் வரலாறு ஆகியவை பற்றி இந்த நூல் தெளிவாக எடுத்துரைக்கிறது. வேதத்தில் உள்ள மற்ற 65 புத்தகங்களையும் புரிந்து கொள்ள ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடக்கம் முதல் கடைசி வரை தெளிவாக நாம் கற்றுத்தேர வேண்டும். இந்த நூலின் புள்ளி விவரங்களை காணலாம். அதிகாரங்கள் 50, வசனங்கள் 1533, கேள்விகள் 149, புதிய தீர்க்க தரிசனங்கள் 56, வரலாற்றை குறிக்கும் வசனங்கள் 1385, கட்டளைகள் 106, வாக்குத்தத்தங்கள் 71, முன்னறிவிப்புகள் 326 அடங்கியுள்ளது. ஆதியாகமம் அதிகாரம் 1 முதல் 11 வரை சுமார் 2000 வருட வரலாறு அடங்கியுள்ளது. அதிகாரம் 12 முதல் 50 வரை சுமார் 300 வருட வரலாறு அடங்கியுள்ளது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய நபர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் ஆவர். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் புவியியல் பார்வை, ஜியோகிராபிக்கல் வியூ பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் பல இடங்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக ஆதியாகமம் 1 முதல் 11 வரை மெசொப்பொத்தேமியாவை மையமாக கொண்டு வரலாறுகள் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 11 முதல் 38 அதிகாரங்களில் கானானை மையமாக கொண்டுள்ளது. ஆதியாகமம் 39 முதல் 50 அதிகாரங்களில் எகிப்து மையமான இடமாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் நூல் ஆசிரியர் பற்றி காணலாம். ஆதியாகமம் உட்பட முதல் 5 புத்தகங்களை தேவனுடைய மனுஷனாகிய மோசே எழுதினார் என்று பழங்காலத்து யூத பாரம்பரியமும் உலக வரலாறும் எடுத்துரைக்கிறது. இதற்கு சான்றுகளாக யாத்திராகமம் 17, 14, 24, 4, 34, 27, என்னாகமம் 33, 2, லூக்கா 24, 44, 1 கொரிந்தியர் 9, 9 ஆகிய வசனங்கள் உள்ளன. இதில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் மோசேயின் காலத்திற்கு முந்தினது. எனவே பரிசுத்த ஆவியானவரின் ஞானம், வல்லமை, கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் வாய்மொழி சான்றுகள் ஆகியவற்றின் மூலம் மோசே இதனை வரிசையாக எழுதியிருக்கக்கூடும். அடுத்ததாக ஆதியாகமம் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் பற்றி பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் சுமார் கிமு 1440 மற்றும் 1400 காலத்திற்கு இடையே எழுதப்பட்டிருக்க கூடும் என வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட காலம் முதல் மோசே மரணமடையும் வரையிலுமான காலமாகும். அடுத்ததாக ஆதியாகமம் புஸ்தகத்தின் பெறுநர் பற்றி காணலாம். இந்த புத்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் மற்றும்
அவர்களின் சந்ததியான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகிய நமக்காகவும் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் நோக்கம் பற்றி காணலாம். இயற்கை, பண்பாடு ஆகியவற்றின் தொடக்கம், மனித இனத்தின் தோற்றம், வீழ்ச்சி, பாவம், தண்டனை, தம்முடைய மக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள் ஆகியவற்றை பற்றி இது தெளிவாக சொல்கிறது. மேலும் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள நியாயப்பிரமாண புஸ்தகங்களின் தொகுப்பு மற்ற வேத புத்தகங்கள் சொல்லிய சத்தியங்களுக்கு ஆதாரமாகவும் அடித்தளமாகவும் அமைந்துள்ளது. பாவத்தினால் மனிதனுக்கு உண்டான தண்டனையில் இருந்து ரட்சித்து சாத்தானின் தலையை நசுக்கும் மேசியாவை பற்றிய முன்னறிவிப்பும் இதில் காணப்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தின் மூலம் யெகோவா தேவன்தான் அண்ட சராசரங்களையும் அனைத்து படைப்புகளையும் படைத்தார் என்பது ஆணித்தரமாக புரிகிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய வசனம் பற்றி காணலாம். இதில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமாகும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பதாகும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் கருப்பொருள் மற்றும் மைய கருத்து ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள மைய கருத்துக்கள் சிருஷ்டிகளின் சிருஷ்டிப்பு, மனிதர்களின் வீழ்ச்சி, கீழ்ப்படிதல் தரும் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையால் வரும் சாபங்கள், மீட்பராகிய இயேசுவை குறித்த வாக்குறுதி, தேவனுடைய கிருபை, கீழ்ப்படிந்த சிறுபான்மை மக்கள் காக்கப்படுதல், வம்ச வரலாறுகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய உறவு ஆகியவை ஆகும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பு அம்சங்கள் பற்றி காணலாம். இந்த புத்தகத்தில் பல காரியங்கள் முதலில் இடம்பெற்றுள்ளது. முதல் சிருஷ்டிப்பு, முதல் மனிதர்கள், முதல் ஆசீர்வாதம், முதல் கட்டளை, முதல் திருமணம், முதல் பாவம், முதல் தண்டனை, முதல் நற்செய்தி, முதல் மரணம், முதல் காணிக்கை, முதல் நகரம், முதல் உடன்படிக்கை, முதல் கனவு, முதல் பெயர் என பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. உலகம் எவ்வாறு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதற்கான ஒரே நிரூபிக்கப்பட்ட ஆதாரமாக ஆதியாகமம் விளங்குகிறது. கடவுள் இல்லை என்கிற நார்த்தீக கொள்கையையும் பல தெய்வங்கள் ஒன்று என்ற வாதத்தையும் இந்த நூல் மறுத்துரைக்கிறது. தேவன் படைப்புகளை நிறைவேற்றி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது மனிதர்களுக்கு ஓய்வு அவசியம் என்பதை காட்டுகிறது. உலகத்தில் பல மொழிகள் எப்படி உருவானது என்கின்ற வரலாற்றையும் இந்த நூல் பதிவு செய்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அனுபவிக்க போகும் 400 வருட அடிமைத்தனம் பற்றிய தீர்க்க தரிசனம் இந்த நூலில் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் கண்ணோட்டம் பற்றி காணலாம். உலகம் படைக்கப்படுதல். தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் 6 நாளில் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அடுத்ததாக மனிதர்களின் தோற்றம் மற்றும் வீழ்ச்சி. முதல் மனிதர்கள் ஆகிய ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகியோர் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டனர். சாத்தானின் வஞ்சனையால் ஏமாற்றப்பட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து பாவம் பிரவேசிக்க காரணமாய் இருந்தனர். அடுத்ததாக நோவா மற்றும் பெருவெள்ளம். தேவனின் பார்வைக்கு ஜனங்கள் எல்லாரும் பொல்லாப்பானதை செய்ததால் அதை அழிப்பதற்காக தேவன் பெருவெள்ளத்தை பயன்படுத்த முடிவெடுத்தார். ஆனாலும் அந்நாட்களில் உத்தமனாய் இருந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழை மூலமாக காப்பாற்றினார். அடுத்ததாக பாபேல் கோபுரம். வானத்திற்கு மேலாக ஒரு கோபுரத்தை கட்ட முயன்ற மக்களை சிதற பண்ண தேவன் அவர்கள் பேசிய மொழியை தாறுமாறாக்கி பூமியின் எல்லா திசைகளுக்கும் போக பண்ணினார். அடுத்ததாக பிதாக்களின் வம்ச வரலாறு. ஆபிராம் என்னும் மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்து அவனுக்கு
அவனுக்கு கானான் தேசத்தை வாக்களித்து உடன்படிக்கை செய்தார். அவனின் வம்சங்களான ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் பற்றியும் மற்றும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாய் மாறின 12 குமாரர்கள் பற்றியும் ஆதியாகமம் சொல்கிறது. எகிப்தில் யோசேப்பு மரணம் அடையும் நிகழ்வோடு இந்த புத்தகம் நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் பொருட்சுருக்கம் பற்றி காணலாம். ஆதியாகமம் 1 முதல் 2 அதிகாரங்களில் தேவனின் படைப்புகள் பற்றியும், 3ஆம் அதிகாரத்தில் மனிதனின் வீழ்ச்சி பற்றியும், 4 முதல் 5 அதிகாரங்களில் ஆதாம் முதல் நோவா வரை உள்ள வரலாறு பற்றியும், 6 முதல் 10 அதிகாரங்களில் நோவா மற்றும் பெருவெள்ளம் பற்றியும், 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் பற்றியும், 12 முதல் 35 அதிகாரங்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. 36ஆம் அதிகாரத்தில் ஏசாவின் வழிமரபினர் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 37 முதல் 45 அதிகாரங்களில் யோசேப்பு மற்றும் சகோதரர்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 46 முதல் 50 அதிகாரங்களில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் குடியேறுதல் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் அடுத்த முறை ஆதியாகமம் புஸ்தகத்தை படிப்பதற்கு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய சேனலில் இருக்கும் எல்லா வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.